தஞ்சை மாவட்டம் வடுகன் புதுப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மலையேறிப்பட்டி அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். தங்கள் கிராமத்தில் இருந்து பள்ளி இருக்கும் மலையேறிப்பட்டிக்கு பல ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாமல் இருப்பதாக கூறி மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். பள்ளி சீருடைகள் காலணி அணியாமல் வந்த மாணவ மாணவியரை பார்த்ததும் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கோபமடைந்து, எந்த ஊரு கண்ணா, ஏன் ஸ்கூலை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க, யார் உங்களை கூட்டிட்டு வந்தது என கேட்டார். குழந்தைகள் படிப்பை கெடுத்து விட்டு கூட்டிட்டு வருவீங்களா என பெற்றோரிடம் கடிந்து கொண்டார். குழந்தைங்களை படிக்க விட்டு கூட்டு வருவீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, எவ்வளவு புத்தகத்தை வேணும் என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? அதே நீங்க பெர்மிஷன் கொடுக்கூடாதா? அதுக்காக பசங்களை படிக்க கூட்டிட்டு வருவீங்களா? நீங்களே லீவ் விட்டுருக்கீங்களா? படிக்கிறது இல்ல. பஸ் வரலனா மனு கொண்டு வந்து கொடுக்கலாம், பேப்பர் டிவியில வரணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகளை அழைத்து வந்தது தவறு என்ற கலெக்டர், குட்டி பசங்களா இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு ஸ்கூல் கட் பண்ணிட்டு வரக்கூடாது, உங்கள் வேலை படிக்கிறது மட்டும்தான் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். நடவடிக்கை எடுக்கலாம், என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு பஸ் வரலன்றது நீங்க நேரடியா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுங்க. நாங்க வேலை செய்யறோம். அதுக்காக டிவில இப்ப நீங்க அவரை போடுவீங்கன்னு போடணும், பேப்பர் டிவி இதெல்லாம் தப்பு ஐயா. பெரிய மனுஷன் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இது முறை இல்ல. எனக்கு கோபம் வருது, எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு அதனோட இது தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லா அதனோட சப்ஜெக்ட் போச்சு. நீங்க உட்காந்து சொல்லிக் கொடுக்க போறீங்களா? குட்டி பசங்களா இவங்க கூப்பிடுறாங்க பண்றாங்கன்றதுக்காக ஸ்கூல் எல்லாம் கட் பண்ணிட்டு வரக்கூடாது. உங்க வேலை படிக்கிறது மட்டும்தான். பஸ் வேணும்னா அப்பா வரட்டும், அப்பாவோ அங்கிளோ மாமாவோ யாரோ அவர் வரட்டும், நீங்க வரக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணும்? படிக்கிறது மட்டும்தான் வேலை, மார்க் மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். படிச்சு வேலைக்கு போகணுமா இல்லையா? கலெக்டர் ஆகணுமா இல்லையா? போலீஸ் ஆகணுமா இல்லையா? அப்ப இப்படி எல்லாம் வந்து இங்க கூட்டத்தில் பெட்டிஷன் கொடுத்துருக்குன்னா படிக்கிற வேலை கெட்டு போகும். இதெல்லாம் உங்க அப்பா அம்மா சொல்லணும். அவங்க தான் கூட்டிட்டு வராங்க உங்களை. படிக்கிற வேலை பாரு, போங்க போங்கடா குட்டி பசங்களா. பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் ராஜா.